ஒட்டுமொத்த புதுச்சேரியுமே உலுக்கி இருக்கிறது சிறுமியினுடைய படுகொலை விவகாரம். அந்த வகையில் தற்பொழுது எமது செய்தியாளர் தேவநாதன் இணைகிறார். புதுச்சேரி தலைமைச் செயலக வளாகத்தில் இருந்து அவரிடம் பேசுவோம். தேவநாதன், வணக்கம். இப்போ சிறுமியினுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முதலமைச்சரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இது ஒரு புறம். மற்றொரு புறம், சிறுமிக்கான அந்த உடற்கூறு ஆய்வு என்பது ஜிப்மர் மருத்துவமனையில் முடிவுற்றிருக்கும் என்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை இன்று மாலை பெறப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. இப்போ முதலமைச்சரை சந்தித்த பிறகு சிறுமியினுடைய பெற்றோர் தரப்பில் என்ன சொல்லப்படுது, உறவினர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுது, சிறுமியினுடைய உடலை வாங்குவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்களா? கூடுதல் தகவல்கள் என்ன? 9 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் தற்போது புதுச்சேரியை ஒரு போராட்ட களமாக மாற்றியிருக்கிறது. அதாவது உடலை வாங்க மறுத்து பெற்றோர்கள் ஒரு பக்கம் போராட்டம், அதே நேரத்தில் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என அவர்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு போராட்டம் என போராட்ட களமாகவே புதுச்சேரி காட்சியளிக்கிற அதே நேரத்தில் இதற்கு ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நோக்கில் சட்டமன்றத்தில் முதல்வர் டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளோட ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம், எதனால் இந்த சம்பவம் நடைபெற்றது, இந்த சம்பவத்திற்கு காரணமான அந்த காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் உரிய வாரியான நடவடிக்கை எடுத்தார்களா என்பதெல்லாம் விவாதிக்கப்பட்டது. அதன் பிறகு அமைச்சர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. அதன் பிறகே பார்த்தோம் அப்படின்னா, அந்த இறந்த சிறுமியுடைய பெற்றோர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் இந்த பகுதிக்கு வந்தாங்க. முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்கப்பட்டது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவத்திற்கு காரணமான இந்த போதைப் பொருட்கள் வரவை கட்டுப்படுத்த வேண்டும், அதற்கென்று ஒரு தனி குழுவை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் அந்த சம்பவத்திற்கு காரணமான அந்த முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சரியான விசாரணை மேற்கொள்ளாததான் இதற்கு காரணம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனையெல்லாம் கேட்ட முதல்வர் கண்டிப்பாக இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதுடன் முதற்கட்ட நிவாரணமாக 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்தார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே ஒரு விசாரணை குழு வைத்து அதன் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் இங்கிருந்து சென்றிருக்காங்க. அவங்க அவரை சார்ந்தவர்கள் மற்றும் அவர்களுக்காக போராடியவர்களுடன் நாங்கள் கலந்தாலோசித்து இந்த உடலை பெற்றுக்கொள்வதா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடலை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த உடலை பெற்றுக்கொண்டு இன்றே அந்த சிறுமியின் உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் சொல்லிட்டு இங்கே இருக்கிற தன்னார்வலர்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு இயக்கத்தினர் ஆங்காங்கே மறியல் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறதால தொடர்ந்து புதுச்சேரியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம். தற்பொழுதைய தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.